உங்களை நம்பி, உங்களை மட்டுமே நம்பி ஒரு 15,000 ரூபாய் ஒருத்தூர்ல ஒரு ப்ரொஃபஷனல் மைக் வாங்கியிருக்கேன். ஏன்னா வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும் வெளியில போய் vlog எடுக்கும் போது. ஸோ அது நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். வழக்கம் போல டெக்பிஸ்டாவை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பேக் ஓப்பன் பண்ணலாம். இது ஆர்டர் பண்ணது நூனில் தான். ஸோ சொன்ன மாதிரியே 5 ஹவர்ஸில் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இன்னும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலை. ஸோ பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 644 ரியால். இஎம்ஐயில் தான் வாங்கினேன். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ண போல இருக்கு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு vloggingக்கான மைக் இது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது இருக்குது. இது என்ன இருக்குது தெரியல உள்ள. ஓகே, ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. கடைசியில் பார்ப்போம். ஓகே, வாவ், சரி ஓப்பன் பண்ணுவோமா? ஓகே, இது ஒன்று வந்து அப்படியே மெதுவாக எடுத்துடலாம். ஓகே, பின்னாடி யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. அண்டு முன்னாடி அவங்களோட லோகோ அண்டு பிராண்ட் பேர் ஹோலி லேண்ட். அண்டு இங்கே சார்ஜிங்கோட லெவல் இங்கே லைட் காட்டும். சரி, ஓகே, இது ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கே காட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மைக் இந்த ஏன் எப்படி வச்சுருக்காங்க? சரி, கைட்டெல்லாம் இங்கே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி 2 இருக்குது. அப்புறமா வந்து இது ஒன்று இருக்குது. ஆனால் அது எதுக்காக தான் நமக்கு தெரியல. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இதை உள்ளே வச்சிடலாம் சார்ஜிங்காக. ஓகே, ஸோ 2 இருக்குது. ஸோ 2மே ஒர்க்கிங்காக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரிசீவர். ஓகே, 2 ரிசீவர் இருக்குது. ஒன்று வந்து ஐஃபோனுக்காக, இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்டு சி டைப். இப்போ 15க்கு அப்புறம் எல்லாமே இதாக யூஸ் பண்ணணும். ஸோ நான் 13 யூஸ் பண்ணுறதால நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். 13 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது வந்து 15 16 வாங்கினேன்னா எனக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது மேக்னெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணுவோம். லைட் இங்கே எரியுதா? லைட் இங்கே எரியுது. ஓகே, இப்போது இதை இங்கே வச்சுக்கிட்டு மேக்னெட்டை. ஓகே, இப்போ இது இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரிசீவரை இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே லைட் எரியுது. ஓகே, டெஸ்டிங் 1 2 3. இப்போ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தேன் சைலண்ட் ரூமில். இப்போ நான் பேசுகிறேன். ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா பாருங்கள். ஓகே, நான் இப்போ கட் பண்ணிவிட்டு வேறு வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த மைக் மூலியமாக தான் என் வாய்ஸை கேட்டுட்ருக்கீங்க. இதோட ரேஞ்ச் நான் ட்ரை பண்ணேன். இங்கே ரூமில் வச்சுட்டு நான் நியர்லி என்னோடய வாசல் வரைக்கும் போயிட்டேன். ஒரு 50 மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கேட்குது. அதோட தூரமாக வச்சு தான் நம்ம பேச போகிறதில்ல. இதுவே எனக்கு இனஃப் தான். ஸோ அதோட சேர்த்து இந்த பாக்ஸோட என்ன வந்ததுன்னா, இந்த பாக்ஸோட என்ன வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்திருக்கு. இது ஸ்டிக்கர்ஸ் வந்து அது மேலே இங்கே இருக்கு இல்லையா, இது மேலே ஒட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து we are here for you, okay, let's get in touch அப்படி இருக்குது.
இந்த ஸ்டிக்கர்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓகே, இது எமோஜி போட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, பட் எனக்கு அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பிராண்டு தெரிகிறது வெல் அண்ட் குட். ஓகே, அப்புறமா இந்த ஹோலி லேண்ட் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற போல் இருக்குது. லார்க் M2 இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி அதோட சுலபமாக கொள்ளும் மிஷின் கேட்லாக். ஓகே, ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்புறமா படித்து பார்ப்போம். இப்போது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ளே ஒன்று இருக்குது, அதை நான் கண்டுக்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க. அந்த ஐட்டம் தான் இது. ஓகே, இது ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவங்களோட பிராண்ட் பேர் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா விண்ட்ஸ்க்ரீன். ஓகே, விண்ட்ஸ்க்ரீன் இருக்குது, பார்ப்போம். ஓகே, இது என்னென்னா இது பேர் என்னென்னா இது வந்து டிஆர்எஸ் கேபிள். இது வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணி, இன்னொன்று வந்து கேமரா வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சார்ஜிங் C டைப்பு, நம்ம சார்ஜிங் கேஸ்க்கு சார்ஜ் பண்ணுறது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது குவாலிட்டி. சார்ஜ் ஆகுதா செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இது என்னது, இது எதுக்காக எனக்கே தெரில. முடியாக இருக்குது. நல்லா இருக்குது. இதில் கவர் பண்ணிக்கணும் போல் இருக்குது. இது பேர் வந்து விண்ட்ஸ்க்ரீனு. இதுக்குள்ளே வந்து நீங்கள் மைக்கு போடணும். இப்போ இது எதுக்காகனா காற்றடிச்சு சவுண்டு வருது இல்லையா, அதை சவுண்ட் வந்து குறைக்கிறதுக்காக வெளியில் வ்ளாக் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சா பெட்ரு. இப்போ வாய்ஸ் லெவல் அந்த அளவுக்கு கேட்குறது தெரியல. ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா என்ன இருக்குது உள்ள. இதுதான் நான் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் இட். இது என்னன்னா இது கவரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒன் டைம் கிழிச்சிட்டா முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்கான். திருப்பி கவரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது நல்லா இருக்குது பாருங்களேன். இதை வந்து கழுத்தில் போடுறது. ஓகே, இதை வந்து பிச்சு ஓகே இது போட்டுட்டு இங்கே மைக் வந்து பேட்ச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொன்று மைக் எடுத்துக்கலாம். ஓகே, அது சைடு இன்னொரு மைக்கு இதை எடுத்து இங்கே ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இது பேர் என்னன்னா, இது பேர் நெக்லஸ், சிலிக்கான் நெக்லஸா. ஸோ இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சீக்கிரமாக இது அழுக்காயிடும் போல் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. துணி மாதிரி இருக்குது, இது சீக்கிரமாக அழுக்காயிடும். அதே மாதிரி விண்ட்ஸ்க்ரீன் இது ஒன்று 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கு 2. அண்டு கடைசியாக ஒன் மோர் திங், இந்த கவர் நான் பார்க்கவே இல்லை இது என்னன்னு. ஸோ இது பிச்சு காட்டிடலாம். ஓகே, இது பார்த்தீங்களா, புரியுதுங்களா, இது மாதிரி காலரில் மாட்டுற மாதிரி. ஸோ இது அடுத்து நான் மாட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாட்டிக்கிட்டு ஓகே. இப்போ இவரை எடுத்து இவர் அப்படியே வைக்க கரெக்டாக வராத பார்ப்போம். கரெக்டாக வராது. ஸோ சூப்பர். இப்படி வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவரை எடுத்து இவரை கனெக்ட் பண்ணி இப்போ கரெக்டாக வராதா பார்ப்போம். இப்போ இன்னும் சூப்பர் ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிறார். அதோட கனெக்ட் பண்ணால் லைட்டாக இருக்குது, பட் இதோட நல்லா ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்காரு.
இது நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச vloggingக்குனா. ஏதோ ஒரு பூச்சி வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, தடவும் நல்லா இருக்குது, எனக்கு பூனை மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நைஸ் குட். இந்த மாதிரி இதுவும் 2 கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ அப்புறமா அவ்வளோதான். இது வந்து 15,000 நம்ம ஊர் காசு 15,000 ரூபாய். இது அவ்வளோ 15,000 ரூபாய் கொடுத்து வாங்குறது ஒர்த்தாக எனக்கு தெரியல. இந்த சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோன்னா நம்ம மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரே மேட்ரு என்னென்னா, நம்ம vlogging பண்ணும்போது இது ரொம்ப கம்பல்சரி நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம், அப்போ வந்து மொபைல் குவாலிட்டி வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். இது மொபைலில் வந்து காரில் உட்காந்து எடுத்தால் சூப்பராக இருக்கும். vlogging பண்ணும்போது இது மாதிரி மஸ்ட்டு. ஸோ நான் ஒரு vlogging பண்ணுறதால இது நான் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நிறைய பிளான் இருக்குது, ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடலாம் மாதிரி. அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டெக்பிஸ்டாவை ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.